வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் விமர்சனமாச்சு. இயக்குனர் சங்கர் அவருடைய கரியரிலே ஒரு டிசாஸ்டர் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவான விமர்சனம் தான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது. இந்த சூழலில் அந்த படத்தில் இயக்குனராக முதல்ல சமீர் அகமது அப்படிங்கிறது தான் ஒர்க் பண்ணதாகவும், அவர் இன்னைக்கு அவர் பணியாற்றிய இன்னொரு படம் வெளியானது. அந்த படத்தில் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒர்க் பண்ணதிலே மோசமான அனுபவமாக கேம் சேஞ்சர் படத்தில் ஒர்க் பண்ணது அமைஞ்சது. கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜ். நான் 1 வருஷமா அந்த படத்துல ஒர்க் பண்ணேன். வேற வழி இல்லாம பாதியிலேயே வெளியேறிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த படத்துல ரூபன் இணைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க அவரோட ஸ்பீச்ச? இல்ல அவர் இந்த சமீர் அகமது அப்படிங்கிறவர் மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேமஸான ஒரு எடிட்டர். கிட்டத்தட்ட ஒரு 50 படம் பண்ணியிருக்காரு. தமிழ்ல நம்ம கிஷோர் இருக்கார், ஆடுகளம் கிஷோர் எடிட்டர். அவர்கிட்ட ஆடுகளம் கிஷோர் அந்த நடிகர் கிஷோர் கிடையாது, எடிட்டர் கிஷோர் இறந்துட்டார். அவருடைய உதவியாளர் இவர். அவர் கூட சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார். நிறைய விளம்பர படங்கள் பண்றாரு. அப்புறம் மலையாள படங்கள் நிறையா பண்ணுறாரு. அங்கமல் டைரி மாதிரியான ஒரு 50 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. அப்போ தான் இவருடைய ஸ்பெஷல் என்ன, ஸ்பாட் எடிட். இப்போலாம் ஸ்பாட் எடிட் வந்துச்சு. முன்னெல்லாம் படத்தை நீங்கள் எடுத்து அதை ஷூட் பண்ணி அதை கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் பிரிண்ட் போட்டு தான் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, சில காட்சிகளை அன்னைக்கே ஆன் ஸ்பாட்லேயே எடிட் பண்ணுறாங்க. ஒரு எடிட்டரை கூட்டு போகிறாங்க, லேப்டாப்பில் அந்த இதை கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எடிட் பண்ண அந்த வெர்ஷனை ஸ்பாட்டில் எடிட் பண்ணி பார்த்துறாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு சீன் எடுக்கிறோம், 3 க்ளோஸ்அப் எடுத்துருக்கிறோம், 2 ஒயிட் எடுத்துக்கிறோம். இந்த சீனை ஸ்பாட்டில் எடிட் பண்ணி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு தான் உடனே அந்த படத்தை முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி அது மாதிரி ஸ்பாட் எடிட் பண்ணுற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த சமீர். நிறையா பெரிய பெரிய படங்கள், ஹிட் படங்கள்லாம் மலையாளம் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடியூசரும் கூட. ஒரு சேர்ந்து மலையாளங்களில் சில படங்கள் பண்ணியிருக்காரு. மலையாள படங்களுக்கு எடிட்டராக இருக்கிறாரு. எல்லாம் விளம்பர படங்கள் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது. அவர் தான் சங்கர் தன்னுடைய கேம் சேஞ்சர் படத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. பட் கேம் சேஞ்சர் படமே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் போச்சு. ஆனால் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது, அதற்கு பிறகு பல காரணங்கள், கொரோனா காலங்கள், அது இதுன்னு தள்ளி போய் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு கழிச்சு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய அந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது. அந்த படத்தில் சங்கரும் ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். தில்ராஜ் இருந்தாலும் சங்கரும் ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். ப்ராப்பர்ட்டிலாம் விற்று, அதாவது தில்ராஜ் அவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் இருந்தார். இந்த படத்துக்கு பிறகு வீடுகள்லாம் விற்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. திவாலாயிர அளவுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னொரு படம் ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டுருச்சு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரான கொடுத்த படம் கேம் சேஞ்சர். அந்த படத்துல தான் நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் வேலை பார்த்தேன். 350 நாளைக்கு மேலே வேலை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நான் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருந்துச்சு. எனக்கு போதும் ஆயிடுச்சு, என்னால் ஒர்க் பண்ண முடியல, நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒரு எடிட்டர் வச்சு பண்ணாரு அப்படின்னு ஒரு பட விழாவில் பேசுறாரு. இப்போ இந்த ஆடியோ லான்ச்சுகள், இந்த மாதிரி பட ப்ரொமோஷன்ஸ்க்கு இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான கண்டென்ட்டை இவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தினுடைய டேரக்டர் ஒரு ஹீரோவுக்காக சொன்னேன், அந்த ஹீரோ என்னை வேணான்ட்டாரு, நான் டீனர்லேருந்து ஆதம்பாக்கத்துக்கு நடந்தே போனேன் அப்படிங்கிறாரு. அந்த ஹீரோ இல்லை அப்படின்னு மறுத்து அவர் ஆடியோ நோட்லாம் போட்டு அதை மறுக்கிறார். இல்லை நானும் அவர்கிட்ட மீச்சுவலாக அவர்கிட்ட வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். அதில் ஏதோ ஒரு வெக்ஸ் ஆயிருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறார். அப்போ இப்போ ஒரு மனிதனை ஒருத்தர் காயப்படுத்தியிருக்கிறாரு, அவர் கஷ்டப்படுத்தியிருக்கிறாருன்னா, அதை அவர்கள் திருப்பி பதிலடி நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, வெற்றியில தான் கொடுக்கணும். ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு வெற்றி மூலியமாக அவர்கள் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு ஆடியோ லான்ச்சில் இதை சொல்லி அதை ஒரு வைரல் ஆக்கி அதை இப்போ ஒரு தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா பெரிய நடிகர்ல இருந்து இன்னைக்கு சின்ன நடிகர்கள் வரைக்கும் ஆடியோ லான்ச்சில் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு உட்காந்து யோசிச்சு, முந்தியெல்லாம் என்ன நடக்கும்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஜாலியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த சீன் எடுக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் எடுத்தோம், ரொம்ப த்ரில்லிங்கான சீன் எடுத்தோம், ரொம்ப ரிஸ்கி எடுத்து பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த படத்தை பார்ப்பதற்கான ஒரு ஆவலை தூண்டும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் சொன்னால் அவனு பார்க்க மாட்டேங்கிறாங்க போல, கான்ட்ரவர்சியாக தான் அவனு சொல்லுவான். ஏன்னா அந்த டேரக்டர் அடித்தார், ஏன்னா இந்த ஹீரோ அடித்தார், இந்த படம் பண்ணுறப்ப என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு பல கதைகளை சொல்கிறாங்க. அந்த படத்தை பற்றி கான்ட்ரவர்சியாக சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு நடந்து போன கதை, செத்து புதைந்து போன கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த ஒரு எடிட்டர் மலையாள எடிட்டராக இருக்காரு, சங்கர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டைரக்டராக இருக்காரு. ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த படமும் ஓடலை, அந்த படத்துலேருந்து வெளியிலும் வந்துட்டீங்க. 2வது ஒரு எடிட்டருடைய வேலை என்ன? ஒரு டைரக்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறத அதை கட் பண்ணி எடிட் பண்ணி கொடுக்குறது தான் எடிட்டருடைய வேலை. அது எத்தனை நாளாக இருந்தால் என்ன? இதில் என்ன இருக்குது அவருக்கு டிஸ்டர்பன்ஸ்? அவர் 10 மணி நேரம் ஃபுட்டேஜ் கூட கொடுக்கணுமே. ஒரு எடிட்டருடைய வேலை நீங்கள் கொடுக்குறத அவர் சொல்கிறத எடிட் பண்ணி, அவர் டேரக்டர் ஃபீல் பண்ணியிருப்பார், ஃபீல் பண்ணி எடுத்து வந்துட்டார், எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லுவார், அதை எடிட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் எடிட்டரோட வேலை. இந்த படம் ஹிட் ஆயிருந்தா ஒரு வேலை சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். இல்லை, ஒருவேளை அவர் தரப்புல இருந்து என்ன எதுக்காக வெளியே வந்தாருன்னு தெரியல. இவர் தரப்புல ஒரு வெர்ஷன் சொல்றாரு, இப்பெல்லாம் 2 வெர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வெர்ஷன் இவர் சொல்றாரு, 7 மணி நேரம் ஃபுட்டேஜ் என்னால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியலன்னா,
எடிட்டருடைய வேலையே எவ்வளவு ஃபுட்டேஜை ட்ரிம் பண்றதுதானே உங்க வேலையே. அப்ப இவர் ஒரு வெர்ஷன் சொல்றாரு. அந்த வெர்ஷன் கேட்டா தான் தெரியும் இவர் ஏன் அங்க இருந்து வெளியேற்றப்பட்டாரா, வெளியேறினாரா அப்படிங்கிறது அவர் சங்கர் தரப்புல இருந்து பேசினாரு. இப்ப என்னன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி விஷயங்களை வந்து தொடர்ந்து ஆடியோ லான்ச்ல பட ப்ரொமோஷனுக்காக இவருமே ஏதோ ஒரு பட ப்ரொமோஷன் தான் பேசிட்டு. ஆமா, நரிவேட்டை நினைக்கிறேன். நரிவேட்டை பட ப்ரொமோஷன் தான் பேசியிருக்கு. அந்த படத்தை கூட வேற ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான நியூஸ் எல்லாம் படத்தை பத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. அப்ப இதெல்லாம் ப்ரொமோஷனுக்காக பேசுறாங்களோ, இவர்களே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகமா இருக்கு. ப்ரொமோஷனுக்காக இப்படி கான்ட்ரவர்சியா பேசுறாங்கன்னா மக்களே அதான் விரும்புறாங்களா? இல்லைங்க, நேரடியாக ஒரு விஷயத்தை போய் சொன்னா மக்கள்கிட்ட அதை போய் சேர மாட்டேங்குது இல்லையா? முந்தையெல்லாம் விளம்பரங்கள் வித்தியாசமா பண்ணாங்க. ஒரு கோக் ஆடு ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஆடு. அதில் என்னன்னா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பாரு, ஒருத்தர்கிட்ட வந்து பேப்பரை வந்து ரவுண்டா பிரித்து கொடுத்துட்டு இருப்பாரு. ரெண்டு வருஷம் இருக்கும் அந்த ஆடு. ஒருத்தருக்கு வந்து பேப்பரை வந்து ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாரு, வாங்கி குப்பையில் போட்டு போயிருப்பாங்க. அங்கே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவான், அந்த பேப்பரை கசக்கி உருண்டையாக கொடுப்பான். வாங்கினவன் பிரித்து பார்ப்பாங்க, பார்த்தா உள்ள ஒரு இருக்கும். அப்போ ஒரு அட்டென்ஷன் சீக்கிரம் கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு, ஒரு 50 யூடியூப் சேனல் போய் எட்டு வந்துட்டாங்க. இந்த படத்தில் ஆடியோ லான்ச்சில் இந்த ஹீரோ பேசினாரு, இந்த டைரக்டர் பேசினாரு, படத்தை பற்றி பேசினாருன்னா அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பாங்க. பதிலடி கொடுத்த இயக்குனர், பயந்து ஓடிய நடிகர் அப்படின்ற மாதிரி தம்ப்லைன் போட்டால் தான் அதுக்கு உள்ள வந்து பார்க்குறாங்க. அந்த படத்தை சமயத்தில் யோகிடா படம், அந்த படம் எப்போ எடுத்தப்பட்ட படம், யார் நடிச்சிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த படத்தினுடைய மேடையை வந்து அவங்க வந்து ஒரு தன்னுடைய திருமண அறிவிப்பாக பார்த்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சேனல் அங்கே தான் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் சேனல் அங்கே தான் இருக்குது, போடுறாங்க, எல்லாரும் லைவ் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, சார் எங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுங்க சார், கண்டென்ட் தானே எங்கள் கல்யாணமே நாங்கள் சார் பண்ணுறோம் அங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டு போனதான். கல்யாணம் பண்ணுறவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, சார் இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணுறோம் வந்துடுங்க சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த மேடைகளை ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரியான முக்கியமான மேடைகளை இப்போ கண்டென்ட் கொடுக்குற இடமா மாற்றிட்டாங்களோ தான் தோணுது எனக்கு. இவர் சொன்னதை பார்க்குறப்ப கேம் சேஞ்சர் படமும் ஓடல, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகி போச்சு. அந்த படம் ஆரம்பிச்சது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில் ஆரம்பிச்சப்பட்ட படம். இதெல்லாம் போக இப்போ ஏன் பேச வேண்டியது இருக்குது? தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குது. டேரக்டர் ஒருத்தர் பேசுகிறார், நடந்து போனன்றாரு, ஒரு எடிட்டர் பேசுகிறாரு. இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் வந்து அதுக்கு தனியாக ஆள் கொடுத்து கூட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த கூல் சுரேஷ் மாதிரி ஆளா, அதே மாதிரி அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருது. ஒரு மோகினி படத்தில் நடிச்சு அவளை பாம்பு மாதிரி வேஷம் போட்டு வந்து கூல் சுரேஷ், திவாகர் வர அந்த வாட்டர் மிலன் அந்த ஆளை கூட்டு வந்து வம்புக்கு கொடுக்குறாங்க கண்டென்ட். அப்படிங்கும் போது அதெல்லாம் வெளியே கண்டென்ட் நீங்க கொடுக்க வேணாம்ப்பா, நாங்களே கொடுக்குறோங்கிற மாதிரி தான் எல்லாம் பார்க்குறப்ப தெரியுது. இந்தியன் 2 ஆகட்டும், கேம் சேஞ்சர் ஆகட்டும், ரெண்டுமே ஃப்ளாப்பான படங்கள். இப்போ இந்த எடிட்டர் சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட்லாம் போய் படிக்கும்போது சங்கர் வந்து இப்படி தான் தயாரிப்பாளர் தாலி எடுத்துருவாரு, தயாரிப்பாளர் காசெல்லாம் வந்து இப்படி வீணாக செலவு பண்ணுவார் அப்படின்னு வந்து ரசிகர்கள் ஒரு முன்முடிவுக்கு வராங்கன்னா, சங்கர் மேலே ஏன் ஒரு நெகட்டிவான இமேஜ் உருவாகி, சங்கர் மேலே ஏன் நெகட்டிவான ஒரு 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறான், அவனுக்கு திருப்தி இல்லைன்னா அவனுக்கு கோவரத்தெல்லாம் செய்யும். பிரம்மாண்டத்தை பார்க்கறதுக்கு 200 போயிருக்கான், அந்த கோவம் தான். ரசிகர்களுக்கு என்ன, ரசிகர்களுக்கும் சங்கருக்கு என்ன குடுக்கல் வாங்கணும் வாக்கியா தராரு என்ன? அவன் 200 ரூபா எங்களை அவ்வளோ ஏமாத்திருக்கீங்கல்ல, ட்ரெய்லர் பிரமாதமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, அப்படி இப்படிலாம் நம்பி நாங்கள் போகிறோம், 200 ரூபா போச்சு, முதல் படத்தில் போனால் போயிட்டு போய் விட்டோம், 2வது படத்தில் விட்டோம், 2-3 படத்தில் நாங்கள் நஷ்டமாயிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு கோவம் தான். வேற என்ன இருக்குது? அவங்களோட ஆதங்கம் சரியான ஆதம். ஒரு படத்தை அதே சங்கரை தான் ஜென்டில்மேன் தூக்கி கொண்டாடினாங்க, முதல்வன் படத்தை தூக்கி கொண்டாடினாங்க, அதே சிவாஜியில் கொண்டாடினாங்க. சரியா படங்களுக்கு விமர்சனங்களையும் வரத்தானே செய்யும். என்னன்னா, நல்ல ஒரு இயக்குனராக இருக்கட்டும், நல்ல ஒரு படைப்பாளியாக இருக்கட்டும், விமர்சனங்களை உள்வாங்கி கொண்டு அதை சரி செய்யணும். திரும்ப திரும்ப அதவே செய்யக்கூடாது. அதான் எல்லாருக்குமே, சங்கர் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அது இந்த பொருந்தும். ஒரு விமர்சனம் வருதா, பாலச்சந்தர்லாம் ஒரு படம் பார்க்குறாருன்னா முதல் ஷோ தியேட்டரில் போய் பார்ப்பாரு. அங்கே ரியாக்ஷன் என்ன, ஆடியன்ஸ் இப்பெல்லாம் கமெண்ட்ல போடுறாங்க, அதெல்லாம் எல்லாம் கமெண்ட் கிடையாது, போட முடியாது, சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ தியேட்டரில் உட்கார்ந்தா தான் ஆடியன்ஸோடைய பல்ஸ் தெரியும். அது முதல் ஷோ பார்ப்பாரு, அங்கே ரசிகர் இருப்பான். அப்புறம் இன்னொரு 4 நாள் கழிச்சு போய் பார்ப்பாரு. அப்போ ரெண்டு வேரியேஷன் எப்படி இருக்கு, வேவ் எப்படி இருக்கு, எந்த சீனுக்கெல்லாம் கை தட்டுறான், எந்த சீனுக்கெல்லாம் திட்டுறான் அப்படிங்கிறத உட்காந்து நோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த படங்கள்ல சரி பண்ணுறதுனால தான் 80 வயசுக்கு மேலேயும் அவர் படம் டைரக்ட் பண்ணியிருந்தார், ஃபீல்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். இப்போ இவங்க வந்து விமர்சனமே வந்து இவங்க வந்து மைண்டில் ஏற்றுக்கிறது இல்லையா? அன்னைக்கு கூட ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வருதுன்னு பார்க்கவே மாட்டேன்றாரு. விமர்சனங்களை பார்த்தா தானே நீங்கள் சரி பண்ணுவீங்க. ரஷ்யன் தானே உங்களை விமர்சனம் பண்ணுறான், வேற யாரும் வெளிநாட்டுக்காரனா இருக்கானா, இல்லை வேற தொழில் சார்ந்தவன் பண்ணுறானா? உங்கள் படத்தை ரசித்து காசு கொடுத்து பார்த்த ஒருவன் உங்களில் உள்ள படத்தில் உள்ள குறை நிறைகளை சொல்கிறான், அது சரியாக இருந்தால் எடுத்துக்கலாட்டி விட்டுருங்க, அவன் என்ன கேட்குறானோ அதை கொடுங்க, திருப்பி படம் ஓட தானே போகுது. இப்போ நான் விமர்சனமே பார்க்க மாட்டேன். அன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறார், ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நான் விமர்சனத்தையே பார்க்க மாட்டேன் அப்படின்னா, விமர்சனத்தை பார்க்காம எப்படி தன்னை சரி செஞ்சுக்கிற முடியும்?
அப்போ அவங்க சொல்கிற கமெண்ட் சரியான கமெண்ட். முதல்வன் படம் அவர் சொந்த படம். அந்த படம் கும்மிடி பூண்ட தாண்டாது. ஆனா அதே படம் வேற ஒரு ப்ரொடியூசர் படமா இருந்தாருன்னா, உலகத்தின் 7 அதிசயங்கள காட்டுவாரு. அப்படிங்கும்போது அவர் படத்த சின்ன பட்ஜெட்ல பண்ணிக்கிறாரு. வேற ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா பெரிய ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவரு வச்சு பண்ண படங்கள் லைக்காவா இருக்கட்டும், பெரிய 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 நிறுவனங்கள் நஷ்டமா தானே ஆயிருக்கு. தில்ராஜ் மாரியான பாட்டு இருக்கா? வேணும் இருக்கு. அப்படின்னு சொன்ன ப்ரொடியூசரே வீடு வைக்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்ப அவர்கள் சொல்றதெல்லாம் வந்து, நீங்க சொந்தமா படம் எடுக்கிறப்போ ஒரு மாரி போடுறீங்க. அடுத்த படத்துக்கு ஒரு மாரி போடுறீங்க. அப்படிங்கிற ஒரு கோவம் தான். இதே சங்கரை தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனர். சங்கர் படத்துல ஒரு சீனாவது நடிச்சிட மாட்டேறமான்னு காத்து கிடந்தவங்க தான். கொண்டாடிய இதுதான். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து அவர் சரியா சில படங்கள் அவருக்கு வேவ் லென்த் கட் ஆகுதோன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கும் விமர்சனம் பார்க்க மாட்டோம்னா எப்படி உங்களுக்கு வேவ் லென்த் தெரியும்? அவன் என்ன ரசிக்கிறான்னு உங்களுக்கு புரியாதே. இது வந்து திமிர்த்தனமா இருக்காரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசும்போது. இல்ல அது வந்து திமிர்த்தனமா இருக்கிறாரா என்னன்னு நம்ம ஏன்னா எடுத்துக்கலாம். விமர்சனத்தை நான் கேட்கவே மாட்டேன். நீ சொல்றத சொல்லிட்டு சிலருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தோணும். அது தோணும். அதாவது எப்படின்னா நெகட்டிவாவே கால்ல வரக்கூடாது. ஆ. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு. ம். அவர் வந்து எப்படின்னா, அந்த செவ்வாய்க்கிழமை எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. வியாழக்கிழமை எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. இப்ப அந்த மாதிரி நெறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். விமர்சனங்களை அவங்களால தாங்கிக்கிற முடியாது. கெட்ட வார்த்தைகள் அவச்சொல் தமிழ்நாட்டுல ஒரு பிரபலியமான ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. அவர் அறச்சொல்லே பேச மாட்டார். ம். உங்கள் படம் தோல்வியா? அந்த படம் சரியாக போகவில்லை அப்படின்னு தான் பேசுவார். ஓ. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ம். நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க, சார் உங்க படம் லாஸ்ட் படம் பெரிய ஃபிளாப் அமேன். அது கொஞ்சம் வசூல் ரீதியாக கொஞ்சம் கம்மியா நம்மளுக்கு வருமானத்தை குடுத்தது. ம். அது அறச்சொல்லே பேச மாட்டான். அப்படி ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து அந்த விமர்சனங்கள் தன்னை பாதிக்குமோன்னு நினைக்கிறார். பாதிக்காது. சரி செய்யறதுக்கு அந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாரும் எடுத்துக்கணும். விமர்சனங்களை எடுத்துக்கிட்டா தான் வந்து நம்ம அடுத்தடுத்து கடத்துக்கு நகர்ந்து போக முடியும். என்ன ரசிக்கிறாங்கன்னு நமக்கு புரியும். அத விட்டுட்டு நம்ம விமர்சனங்களை தவிர்த்துக்கிட்டே போனோம்னா, நம்ம செய்றத திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்போம். அதாவது சொல்றதுல தவறு கிடையாது. 2 படம் தோல்வி. தோல்விக்கு அப்புறமா நெகட்டிவ் விமர்சனங்கள். சங்கருக்கு சரக்கு தீர்ந்துருச்சு. சங்கர் வந்து அப்டேட் ஆகல. சங்கரோட இது முடிஞ்சிருச்சு. கதை முடிஞ்சது. அப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வேள்பாரியை கையில் எடுத்திருக்காரு. மீண்டும் வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய ஹிட் குடுப்பாரு. இல்ல வேள்பாரி படம் நெறைய படம் வந்துருச்சு. வேள்பாரியோடைய கதை வந்து தமிழ் சினிமால நெறைய படம் வந்துருச்சு. ம். அதே மாரி படத்துல பேக்ட்ராப் வந்துருச்சு. 2வது இந்த பீரியட் படம்ங்கிறது வந்து ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாரி. அது எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேருமான்னு தெரியாது. நீங்க வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டான காட்சிகளோட படம் பாகுபலி மாரி பண்ணிட்டா அந்த படம் போயிரும். கொஞ்சம் ஸ்லிப் ஆகி நம்ம அந்த இலக்கிய தமிழ்லாம் பேசிட்டோம்னா பல பேருக்கு இப்ப இருக்கிறவங்க இப்ப ஜெனரேஷனுக்கு புரியாது. அந்த மாரி ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது 2வது இந்த கதை வந்து ஒரு பிரம்பு மலை கிரிஞ்சின்றுவாங்க. கிரிஞ்சின்றாங்க ஒரு பிரம்பு மலை. அதுல ஒரு ராஜா இருக்கிறான். அதுக்கு சுத்தி ஒரு 10 கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள் தனித்தனி தீவுகளா இருக்கு. அது எல்லாத்துக்கும் இவன் தான் வந்து வேள்பாரி தான் வந்து ஒரு தலைவனா இருக்கிறான் அப்படின்னு இந்த படம் கங்குவா மாரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஏறக்குறைய அந்த கதையினுடைய சுருக்கம் தான். ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட கிளைக்கதைகள் இருக்கு. வேள்பாரியை நீங்க படிக்கிறதா இருந்தா அதுக்கு தனியா ஒரு வாரம் லீவ் போட்டு தான் படிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு உள்ள. அப்ப அந்த ஒரு தீம் அதுதான். ஒரு பரம்பு மலைன்னு ஒரு மலை இருக்கு. அவனுக்கு கூட ஒரு நண்பன் இருக்கான். சுத்தி சில கிராமங்கள், மலை கிராமங்கள் இருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தவனும் ராஜாவா இருக்கான். எல்லாருக்கும் ராஜாவா இந்த பாரி இருக்கிறான். பாரிய கொலை பண்றதுக்கு ஒரு 3 மன்னர்களும் சேர்ந்து வர்றானுங்கிறது தான் ஒரு கதை போகும். நீட்ட கதை. அப்ப இந்த கதையெல்லாம் பார்க்குறப்ப நம்ம நெறைய இப்ப கங்குவால ஒரு போர்ஷன் பார்த்த மாரி இருக்கும். ரெட்ரோல ஒரு சில போர்ஷன்ஸ் பார்த்த மாரி இருக்கும். இதெல்லாம் பார்த்த மாரி இருக்கும். இது ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு கதை. ஆனா நம்ம வந்து அதை வந்து இவர் எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு, திரைக்கதைக்கு எப்படி மாத்திருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்கு. திரைமொழி வேறு, எழுத்து மொழி வேறு. அது திரைமொழிக்கு இவரு எப்படி மாத்திருக்கிறாருன்னு நம்ம அவ்வளோ பெரிய இயக்குனர் நெறைய படம் பண்ணியிருக்காரு. நெறைய வெற்றி படங்கள் குடுத்தவர், பிரம்மாண்டங்கள் குடுத்தவர். நம்ம போற போக்குல அத வந்து எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது. 2வது இவருக்கு அது முதல் முறை. ஓகே. ஒரு கதையை வந்து திரைக்கதையாக மாத்துறது அப்படிங்கிறது முதல் முறை. ஒரு அச்சில் வந்த கதையை, பிரபலியமான கதையை, அதை ஏறக்குறைய தமிழ்நாட்டுல பாதி பேர் அத படிச்சிருப்பாங்க அந்த கதைய. அதை வந்து சுவாரஸ்யத்தோட குடுக்கணும். 2மே சிக்கல் இருக்கு. இது வந்து பிரபலியமான வேள்பாரிங்கிற ஒரு பிரபலியமான கதை. ஓரளவுக்கு பல பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அதை வந்து திருப்பி ரீகிரியேஷன் பண்றப்ப, அதனுடைய சாயல் எங்கேயும் வந்துறக்கூடாது, ஞாபகம் வந்துறக்கூடாது. அப்ப படம் பார்க்குறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் போயிரும்ல. இது ரொம்ப ரிஸ்கியான கம்பி மேல நடக்கிற மாரியான விஷயம். அதை எப்படி செய்ய போறாருன்னு தெரியல. பட் அவருக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கு. ஒரு பெரிய டைரக்டர் நெறைய படம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கு. இது எப்படி பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே லைக்காவாகட்டும், தில்ராஜ் ஆகட்டும், மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் வந்து இவரால பெரிய நஷ்டம் அடைஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் இருக்க சூழல்ல, வேள்பாரியை 2 பாகமா எடுக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, பொன்னியின் செல்வன், பாகுபலி மாரி குறைஞ்சது 500 கோடிக்கு மேலேயா செலவாகும் இல்லையா? இந்த சூழல்ல அவரை நம்பி தயாரிக்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த 2 பாகம்னாலே முதல்ல வகுத்த கலக்குது. ஒரு ஷார்ட் பண்ணி அந்த கதையே பெரிய கதை. பெரிய கதை நெறைய கிளைகள். அதை ஷார்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள பண்றது தான் புத்திசாலி. 2வது பார்ட்டுங்கிறதே பெருசா நமக்கு வந்து ஈடுபாடு இல்லாம போயிரும்.
ஆல்ரெடி இந்த படத்தினுடைய இந்த கதையுடைய விஷயங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க அதை 2 பார்ட்டா பண்ணீங்கன்னா இன்னும் தெரிஞ்சு போயிரும். அப்படிங்கும்போது 2 பார்ட்டுங்கிறத ஒரு மறுபரிசீலனை பண்ணணும். ஓகே. ஒரு பார்ட்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி ஸ்வீட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்கு யார் ப்ரொடியூசர் வரப்போறாங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்கறதா சொல்றாங்க. ஒண்ணும் அஃபிஷியலா எந்த தயாரிப்பாளரும் வரல. ஒருவேளை அவரே தயார் பண்றாராங்கிறதும் தெரியல. ஆகாஷ் பாஸ்கர்னு வருவாரா? அவர் தான் பெரிய பெரிய படங்கள்லாம் ஆகாஷ் பாஸ்கர் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். மிக்க நன்றி. சங்கர் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.